வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் 10th கிளாஸ் மேக்ஸ் பார்க்கணுமா. எக்ஸைஸ் 2.7 ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்த நிறுவனம் முதல் மாத ஊதியமாக ரூபாய் 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. ஓகேவாம்மா. 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்குமா. இப்போ என்ன சொல்லியிருக்கு, முதல் மாத ஊதியம். ஸோ முதல் மாத ஊதியம் எவ்வளவு? முதல் மாதம் ஊதியமாக எவ்வளவு 60,000. முதல் மாதம் ஊதியமாக 60,000 வாங்குகிறோம். முதல் மாதம் அதை நம்ம ஏ ஈக்குவல் டு 60,000 சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். முதல் மாத ஊதியம் 60,000. ஓகேம்மா. மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5%. அப்போது இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு அழகான ஒரு டேபிள் நம்ம போடணுமா. ஃபஸ்ட் இயர், ஃபஸ்ட்டு மாதம், ஃபஸ்ட் இயர், ஃபஸ்ட் மந்தில் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குவார்? 60,000 ரூபா சம்பளம் வாங்குவார். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ஆண்டு ஊதிய உயர்வு 5% ஒவ்வொரு வருஷம். இது ஃபஸ்ட் இயருக்கு இவர். செகண்ட் இயருக்கு அவர் எவ்வளவு? 5, அதாவது 60,000 சம்பளம். அந்த 60,000 சம்பளத்தில் எவ்வளவு? 5% 5%, அதாவது 5% என்ன கொடுக்காங்க? ஊதிய உயர்வு. 5% 5/100. இந்த 60,000 அதாவது 60,000 சம்பளம். அந்த 60,000 சம்பளத்துக்கு 5% ஊதிய உயர்வு கொடுக்காங்க. அப்போது இதை இந்த 60,000 இப்படி காமன் எடுத்துக்கிடும். 1 + 5/100. ஸோ தட் இஸ் 60,000. இதை எல்சிஎம் எடுத்தால் 100 + 5 / 100. ஸோ 60,000 × 105/100. அதாவது அவருடைய 2வது வருடத்தில் அவர் வாங்கக்கூடிய சம்பளம். தேர்ட் இயரில் அவர் எப்படி வாங்குவார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது பவர். அதாவது செகண்ட் இயரில் 60,000 × 105/100. அப்போ தேர்ட் இயரில் அவர் எப்படின்னா 60,000 × 105/100 த ஹோல் ஸ்கொயர். அப்படி. ஓகேம்மா. அதாவது இங்கே செகண்ட் இயருக்கு பவர் 1 போடக்கூட, தேர்ட் இயர் வரைச்சுமே இதே மாதிரி தான், ஆனால் ஸ்கொயர். 5 வருடம் இந்த 5% இருக்கு இல்லையா ஊதிய உயர்வு, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் தானே தேர்ட் இயரில். அப்போது இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு இது 105/100 பவர் 1. தேர்ட் இயருக்கு 105/100 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக எழுதுவோம். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் ஃபஸ்ட்டு 60,000, செகண்ட் என்னது 60,000 × 105/100. தேர்ட் இயரில் 60,000 × 105/100 த ஹோல் ஸ்கொயர். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இப்போ பெருக்கு தொடர் வரிசையில் முதல் உறுப்பு ஏ எவ்வளவு? 60,000. ஓகேவாம்மா. முதல் உறுப்பு ஏ 60,000. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னது? 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு? இது பெருக்கு தொடர் வரிசைக்கு ஜென்ரல் ஃபார்முலா Tn = A × r⁻n−1. இதுதான் என்னது? பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலா. பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலா. இப்போ 5 வருட முடிவில், இப்போ 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம். 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம், அதுதான் கேள்வி. 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம். அப்போது n 6ஆக தான் இருக்கணும். ஏன்னா 5 வருட முடிவுங்காங்க. 5 வருட முடிவு அப்படிங்கச்சுமே n 6ஆக இருக்கும். ஓகேம்மா. அப்போது பெருக்கு தொடர் வரிசைக்கு ஃபார்முலா எழுதி Tn = A × r⁻n−1. ஸோ ஏ 60,000, ஆறுங்கிறது 105/100, என்னங்கிறது இங்கே
6 minus 1, so that is equal to 60,000 into 105 by 100. 6 minus 1 வந்து that is 5. இதை வந்து டிவைட் பண்ணுவோமா, 5ஆல் டிவைட் பண்ணால் that is 21. so that is equal to 60,000 into 21 21 21 21 20 20 20 20 20. ஓகேம்மா. ஸோ எத்தனை so that is equal to 3 into இது 21 21 வந்து எப்படி வரும், 21 21 மல்டிப்ளை பண்ணால் 1. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னம்மா வரும், 401 இன்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 441 இன்ட்டு 21 டிவைடட் பை 160 தானம்மா. இங்கே ஒரு 0 0, இது 1 உடனே 2 ஸ்டார் 4 4 ஸ்டார் 2 8 8 ஸ்டார் 2 16 160. ஓகேவாம்மா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் டிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணி பார்த்தா வந்து என்ன கிடைக்குது இல்லை, 76,556.8. ஓகேம்மா. அவர் வந்து என்னது 5 வருட முடிவில் அவர் பெறக்கூடிய சம்பளம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணி பார்க்கச்சுமே 76,576. இது வந்து நார்மல் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளிகேஷன்மா. இதை வந்து பண்ணால் இன்னும் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்னால இதை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 76,576. ஓகேம்மா. இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து முதல் மாத ஊதியம் தட் இஸ் ஏ வந்து 60. அதுக்கு பிறகு என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 12th மந்த் வரைக்கும் இவர் வந்து என்ன சம்பளம் வாங்குவார், இதே 60,000. ஆனால் செகண்ட் இயர் வரைச்சுமே தான் என்னது அவருக்கு 5% ஊதிய உயர்வு கொடுக்காங்க. அதாவது அந்த அடிப்படை அந்த 60,000 சம்பளத்தை வச்சுட்டு அந்த 60,000 சம்பளத்துக்கு 5% தான் என்னது ஊதிய உயர்வு. 60,000 சம்பளம் வச்சுக்கிட்டு 60,000 சம்பளத்துக்கு 5% ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட். அப்போ இந்த 60,000 வெளியே எடுத்துக்கிட்டால் என்ன வரும், எல்சிஎம் எடுத்தால் 60,000 இன்ட்டு 105/100. இது வந்து செகண்ட் இயருக்கு இது வந்து பவர் 1 வரும். அதே இது தேர்ட் இயருக்கு வந்து என்னவாக இருக்கும், இது 60,000 105/100 த ஹோல் ஸ்கொயர். சரி, அப்போது ஃபோர்த் இயருக்கு எப்படி வரும், 60,000 இன்ட்டு 105/100 த ஹோல் ஸ்கொயர். அப்படி இன்க்ரிமெண்ட் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் எழுதுகிறோம். பெருக்கு தொடர் வரிசையில் எழுதிச்சோமே ஏ வந்து முதல் உறுப்பு, இதுதான் முதல் உறுப்பு. ஏ ஈக்குவல் டு 60. பெருக்கு தொடர் ஃபார்முலா எழுதி டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு r⁻n-1. ஸோ 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் 5 வருட முடிவுங்கச்சுமே அடுத்து முடிவு சம்பளத்தை தான் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ என் வந்து 6ஆக தான் இருக்கணும். ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு r⁻n-1. ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் இதில் வந்து ஏயோட போடுறோம், ஆருக்கு 105/100, என் வந்து 6. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிச்சுமே அவர் வாங்கக்கூடிய சம்பளம் என்னது 76,576. ஓகேம்மா. இந்த ஸ்டெப்பில் இதிலேருந்து இந்த ஸ்டெப் கொண்டு வரணும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வந்துடுங்க. ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.